ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்துவதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்தியா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். அம்பாள் என்பது யார்? அன்புதானே. அந்த அன்பின் முன் இக உலக ஆசைகள் யாவும் தீமுன் பஞ்சு பொதியாக பஸ்மீகரமாயின. அன்புக்கு ஆண் என்றும் பெண் என்றும் வேதமுண்டா? அன்பு மயமான கதாதரரை ஆண் பெண் என்ற பகுப்பு அண்ட முடியுமா? ராஜமணியின் சமஸ்தானத்தை பரிபாலித்து வந்த மதுரநாத விஸ்வாசர் கதாதரரை பலவிதத்தில் பரீட்சித்து பார்த்து காமம் அகற்றிய தூயர் அவர் என்று கண்டார். எந்த தேவி எல்லா உயிரினங்களிடத்திலும் பெண்மையாக திகழ்கின்றாளோ அந்த தேவிக்கு வணக்கம் வணக்கம் முக்காலும் வணக்கம் என்ற சப்தசதி மந்திரத்தை கதாதரர் முற்றும் உன்னி உணர்ந்து வாழ்ந்தார். பெண்கள் எல்லாரையுமே தேவியாக கண்டவரிடம் காமம் எப்படி தலை காட்ட முடியும்? காமமே தெரியாத அந்த 20 பிராயத்து கதாயியை தான் கள்ளமரியா குழந்தை சாரதை அதோ என் அகத்துக்காரர் என்று 2 கரங்களையும் தூக்கி காட்டி கூறினாள். ஷியாடை சேர்ந்த ஹிருதயராம் முகர்ஜி கதாயிக்கு அத்தங்காள் மகன். அவ்விருவர் குடும்பத்துக்கும் நெருங்கிய பந்தம் உண்டு. அநேகமாக ஹிருதயர் தக்ஷிணேஸ்வரத்தில் கதாயி மாமாவுடனேயேதான் இருப்பார். இப்போது ஹிருதயரின் சொந்த கிராமமாகிய ஷியாடில் சங்கீர்த்தனம் நடந்தபோது அங்கே கதாதர சாட்டர்ஜியும் வருகை தந்திருந்தார். மற்றவர்களுக்கு பஜனை என்பது தற்கால சாந்தியாகத்தான் இருந்தது. அல்லது பஜனை நேரத்திலும் கூட மனசு ஓடாத ஓட்டமெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. கதாதரரோ அதில் ஆழ புதைந்து விட்டார். உருக்கி வார்த்த பொன்னில் செதுக்கினார் போன்ற மேனியில் கண்களிலிருந்து வடியும் நீர்த்துளிகள் முத்து மாலையை அணிவித்து அழகு செய்ய அற்புதமாக அழுது கொண்டும் அற்புதமாக சிரித்து கொண்டும் சங்கீர்த்தனத்தில் சொக்கி இருந்தார் கதாயி. மற்றவர்களுக்கு பைத்திய சேஷ்டியாக இருந்த அந்த அற்புதங்கள் சின்னஞ்செறிய சாரதாமணியை மட்டும் புனிதமான பிரேம பாசத்தில் கட்டி போட்டன. ஐயையே, இந்த மரத்தின் பட்டி சொரசொரவென்று இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அந்த மகிழ மரத்திடமிருந்து மற்றவர்கள் அப்பால் போனார்கள். சாரு என்கிற ஒரு சிறிய முல்லை கொடி உள்ளுணர்ச்சி உந்தி தள்ள அந்த மகிழ மரத்தை போய் பற்றி கொண்டது. அதை பற்றி கிருகிருவென்று வளர்ந்தது. மகிழத்துக்கும் மகிழ்ச்சியாயிற்று, முல்லைக்கும் மகிழ்ச்சியாயிற்று. இந்த கொடிதான் மகிழம்பூவை புஷ்பிக்கிறதா அல்லது அந்த மரந்தான் முல்லை மலரை பூக்கிறதா என்று வித்தியாசம் கண்டுகொள்ள முடியாமல் விருட்சமும் லதையும் பிணைந்து அனுபவ மலர்களை சொரிந்தன. இதுவே இனி விரிய இருக்கும் கதை. அன்னை தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.